ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895 டைம் வந்து இந்தமாரி ஜங்குக் ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போயிட்டு உள்ள போய் நின்றுட்டு இந்தமாரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேருக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜங்குக்கும் வந்து இல்லை எனக்கு ஒரு டைப்பிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு டைப்ரைட்டில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து டைம் பார்த்தோன்னே அப்பா எவ்வளோ ஃபஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே டைம் சொல்கிறாரு, அப்பா நல்ல வேலை இவர் வந்து இப்படிலாம் டைப் பண்ணுறாரு, இவர் எங்கள் காலத்தில் இப்படிலாம் டைப் பண்ணால் முக்காசி பேருக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணாரு, ஒரு மிஸ்டேக் இல்லாமல். இதில் ஒரு மிஸ்டேக் வந்தாலும் திருப்பி ஸ்டார்டிங் டைப் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி, நீங்கள் என்ன இங்கே கனவு கண்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கனவுலேருந்து வெளில வரீங்களா அப்படின்ட்டு. யான்னு பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப நேரம் யோசிச்சது போதும், என்ன எதுக்குங்க நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு வந்து டேங்கை பார்த்து ஜங்கு கேட்குறாரு. ஒன்று வந்து டேங்க் சொல்லாரு, இல்லை எனக்கு இல்லை சார் நம்ம வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கேட்குறாரு. அது வந்து ஜங்குக்கு சொல்லாரு, இல்லை எனக்கு வேலை இருக்குது நீ மட்டும் போ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லாரு. அதுக்கு நீங்கள் வந்து லீவ் போட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு வந்து டேம் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, அதை முடிக்கணும், நீ வேணா போ, இல்லைனா வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி நான் வந்து உங்களோட கம்பெனி கம்பவா அப்படின்றாரு. அதுக்கு இல்லை வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேம் சொல்லிட்டு வெளில போகிறாரு. வெளில போகிறப்ப பார்த்தா நம்ஜு நிற்கிறார். நம்ஜுன்னு போகம்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே போகிறாங்க, டீம்மேட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து. அதுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்க்குறாங்க டைம் பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுற டைம், நான் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறோம் சென்ட்ரல் பிளேஸ்க்கு, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து டைம் அது வரேன் இது வரேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. போயிட்டு போகலாம் அப்படின் போது ஜங்குக்கு வெளில வரார். ரூம் விட்டு வெளில வந்தோடனே போகம் வந்து கேட்குறாரு, நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, நாங்கள் வந்து வெளியில் ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறோம் அப்படின்னதுக்கு ஜங்கு சொல்ல, இல்லை நான் வரல அப்படின்றாரு. நான் டைம் கூட போகிறேன் அப்படின்றாரு. உடனே வந்து டைம் ஷாக்கு, ஏன் கூடயா இப்போ தான் நீங்கள் வர மாட்டேங்கன்னு சொன்னீங்க அப்படின்னதுக்கு, ஆமாம் இப்போ நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து போகமும் ஏன் என்னாச்சு வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்து நம்ஜுனும் இல்லை கம்மி அவங்க 2 பேரும் போகட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து பை பை சொல்லிட்டு ஜியாவும் பை பாய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. இங்கே வந்து டேங்க் சமைச்சாக்கு என்ன இருந்தாலும் திடீர்னு வந்து இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது சமைச்சேட்டடாக இருக்காரு. அப்படி வச்சுட்டு போது ஜங்கு சொல்கிறார், நான் போக முடியாது இன்னைக்கு அப்படின்ட்டு. இன்னும் போக முடியாதா, என்னையா நானாவது போயிருப்பேன், என்னையும் வந்து எழுத்து பிடிச்சிட்டு போகக்கூடாதுன்றீங்க அப்படின்னு வந்து டேங்க் சொல்கிறாரு. அதுக்கு வந்து சொல்கிறாரு, இல்லை எப்படி போவேன் இந்த யூனிஃபார்ம் போட்டு நீ நம்ம வந்து இப்போ நீ ட்ரெயினியாக நீ கூட பரவாயில்ல ட்ரெயினியாக இருக்க, ஆனால் வந்து நான் சோல்ஜராக இருக்கேன், கேப்டனாக இருக்கும் போது இந்த ட்ரெஸ் போட்டு நான் வெளில ஊர் சுற்றுறதுன்றது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, நான் ட்ரெஸ் போட்டு நான் வெளில வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே வந்து டேங்க் நான் உங்களுக்கு வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே வந்து ஒருத்தவங்க வந்து கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஜங்கு உடனே அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் ஓடி போகிறார். ஓடி போய் தாவி குதிச்சு என்னன்னு பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் உமன் வந்து வழியில் கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஜங்கு உடனே வந்து சீக்கிரம் ஒரு ப்ளேஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு வந்து இது பண்ணணும் போது இது பண்ணணும் அப்படின்றாரு, டெலிவரி பண்ணணும் அப்படின்றாரு. உடனே வந்து டேங் வந்து ஷாப்பில் அப்படி நிற்கிறாரு. இங்கே வந்து உடனே இவர் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து அங்கே இருக்க எல்லா பீப்பிள்ஸும் ஷாக்கான வந்து டேங்க் நார்மல் தானே, 2020 வந்தனால அவருக்கு இது நார்மலாக இருக்குது. வந்து ஜங்குக்கு வந்து லேடி கிட்ட சொல்லி நீங்கள் புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார். அந்த லேடி வந்து அதுக்கு எத்தனை பண்ணி கொஞ்ச நேரம் ஃபேஸ்லாம் ரெட்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை பிறந்த ரத்தத்தை கேட்டோன்னே டேங்க் ஒரே அழுகையாக வருது. என்னடா இது நமக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக அந்த பேபி வந்து டவலில் சுற்றி வந்து கொடுக்க அந்த அம்மா கிட்ட காட்டினோன்னே அவங்க வந்து ஹாப்பினஸில் வந்து அப்படியே குழந்தை பிடிச்சி நிற்கிறாங்க. அதை பார்த்து டேங்க் நாள் எழுதியாக வருது, எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜங்குக்கு பார்த்து எல்லாமே கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நிஜமாலே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் வந்து அந்த நர்ஸ் வந்து வராங்க, யார் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நர்ஸ் வராங்க. வந்துட்டு 2 அந்த பேபியும் வந்து அந்த உமன் டேக் கேர் பண்ணிக்காங்க. அப்போ ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு டேங்க் கிட்ட வந்தார். வந்தோடனே இப்போ நான் ட்ரெஸ் மாற்றி தான் அவன் வர வழி கிடையாது, அவனுக்கு லேட்டாக இருக்குது அப்படின்றாரு. உடனே வந்து டேங்க் இது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஜங்கு கிட்ட கொடுக்குறாரு. ஜங்குக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வராரு. ட்ரெடிஷ்னல் கொரியன் வேர் ட்ரெஸ் வந்து போட்டு வராரு, ஹேண்ட் போக்கு அதை போட்டு வந்து நிற்கிறாரு. உடனே வந்து டேங்கால் கண்ணெடுக்கவே முடியல, இப்போ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறாரு. இருக்கும்போது வந்து ஜங்கு சொல்கிறார், சரி நம்ம போகலாமா அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே வந்து டேங் வந்து போகலாம் அப்படின்றாரு. போயிட்டு இருக்கும்போதே வந்து டேங் வந்து ஒரு ராட்னம் பார்க்குறாரு. ராட்னம் பார்த்தோன்னே அது பெரிய ராட்னம், அது பார்த்தோன்னே வந்து எனக்கு அது போகணும் வந்து குழந்தை மாரி காமிச்சிட்டாரு. உடனே வந்து ஜங்கு சொல்கிறார், அது குழந்தைங்களுக்கு தான் அப்படின்றாரு. உடனே வந்து டேங் சொல்கிறது இந்த மாதிரி, அது குழந்தைங்களுக்கு தான் எதாவது எழுதியிருக்கேன், இல்லை அது யார் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறார். அதுக்கு வந்து ஜங்கு சொல்கிறார், ஆமாம் கரெக்ட் தான், அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்க மாதிரி யோசிக்கிறவங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறார். உடனே வந்து டேங் வந்து ஜங்கு ஆன்சே ஒரு கிக் விட்றாரு. உடனே ஜங்குக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கு சிரிச்சதை பார்த்தோன்னே டேங்க் வரையே வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. அவர் சிரிச்சதை அப்படி காலையில் வந்துட்டு இருந்துச்சா. உடனே வந்து டேங்க் சொல்கிறார், இன்னொரு வாட்டி வச்சுக்காதீங்க அப்படின்றாரு. உடனே வந்து ஜங்குக்கு அவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் திருப்பி வந்து ஒரு நினச்சிட்டார். நடந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து ஜங்குக்கு சொல்கிறார், நம்ம என்னமோ அதில் போகலாம்னு நினச்சேன், நீ என்ன நான் சும்மா கலாச்சோன்னே நீ வந்துட்டு அப்படின்னு வந்து டேங்க் கிட்ட சொல்கிறார். உடனே வந்து அப்படியே அப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடை கட்டுறாரு, லைக் ஹார்ஸ் ராட்ன மாதிரி இருக்குமே, அதில் வந்து போகலாம் அப்படி வந்து டேங்க் கட்டுறாரு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு வந்து ஹெஸ்டேட் பண்ணுறாரு, இதில் நான் போனது கிடையாது குழந்தையா இருக்கும் போது அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்து வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் மேலே ஏறி உட்காராரு. டேங்க் ஏறி உட்காருன்னு பார்த்தா அவர் டக்குன்னு வெளில வந்துட்டு ராட்னத்தை சுற்ற ஆரம்பிச்சிடாரு. சுற்றி
கூப்பிட்டோன்னே ஜங்குக்கு வந்து கதற ஆரம்பிச்சிடுறாரு. நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு. இங்கே கதற பார்த்து டைம் வந்து ரசிக்காரு. உடனே ஃபோன் எடுத்து வந்து ஜங்குக்கு வந்து இந்த ராட்டினத்தில் போயிட்டு இருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுக்காரு. பாவம் மனுஷன் வந்து அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்பாவே உட்காந்துருக்காரு. இந்த பக்கத்தில் அந்த ராட்டினத்தில் மற்ற எல்லாமே குழந்தைங்களா இருக்காங்க. இவர் வந்து அந்த குழந்தை மாதிரி வந்து இன்னசென்ட்டாக உட்காந்துருக்காரு. அந்த ராட்டினத்தை விட்டு கீழே இறங்கி வராரு. அப்பயும் மனுஷன் வந்து ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. கிட்ட வந்து நீ எதுக்கு வந்து சீக்கிரம் அப்படின்றாரு. உடனே வந்து டைம் வந்து ஃபோனை கட்டிட்டு பாரு எவ்வளோ காமெடியாக இருக்கிறத பக்கம் அப்படின்றாரு. ஒரு காமெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஃபோனை பார்த்தோன்னா ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை டக்குனு பிடிங்கி இது என்னது இது வித்தியாசமான ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்றாரு. உடனே டைம் வந்துட்டு ஐயோ இதை வித்தியாசமாக காட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. யோசிச்சிட்டே சரி இது ஒன்றும் இல்லை இது ஒரு செல்ஃபோன் அப்படின்றாரு. டைம் என்னது அப்படின்ற ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு என்னது இது அப்படின்னு. அதாவது செல்ஃபோன் அப்படின்றாரு. உடனே வந்து இது என்ன பண்ணுவோம் இது எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து டைம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை இது வந்து ஃபோட்டோ எடுக்கவும் அப்புறம் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கும் ஓகே இது வந்து அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு சின்னதாக இருக்குது ரொம்ப அட்வான்ஸ் போய் அப்படின்னு வந்துட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. டைம் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு அம்மா யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. வந்து டைமுக்கு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுட்டு வந்து ஷாக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைம் வச்சுக்காரு இதை பற்றி பேசிக்கலாம் நோண்டி கேட்பாரு எப்படியாவது டிஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வேறு ராட்டினம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ராட்டினம் என்னென்னலாம் விளையாட முடியுமோ எல்லா இடத்துலையும் போய் விளையாண்டு வந்துடுறாங்க. விளையாண்டு அப்புறம் ஜங்குக்கும் டைமுக்கும் வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே டைம் கேட்குறாரு நம்ம எங்கேயாவது போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்குக்கும் போகலாம் அப்படின்றாரு. அந்த பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே டைம் கேட்குறாரு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. உடனே வந்து ஜங்குக்கும் என்ன கேளு அப்படின்றாரு. அதுக்கு டைம் கேட்குறாரு நீங்கள் என்ன ஜெலஸாக தானே ஃபீல் பண்ணீங்க முன்னாடி அப்படின்றாரு. நான் அதுக்கு ஜெலஸா அது எப்போ அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறாரு. அதுக்கு வந்து டைம் சொல்கிறாரு போகம் வந்து என்னை கூப்பிட்டப்ப நீங்கள் வந்து ஜெலஸாக தானே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறாரு. அதுக்கு உடனே இல்லையே நான் அதுக்கு உனக்காக ஜெலஸாக ஃபீல் பண்ணணும் அவனோட ஃப்ரெண்டு தானே எதுக்கு நம்ம ஜெலஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றாரு. உடனே டேங்க் என்ன சொல்கிறதுனே தெரில. உடனே வந்து டைம் சொல்கிறது அது ஒன்றும் இல்லை போகம் பார்க்க நல்லா க்யூட்டாக இருப்பார் அழகாக வேறு இருக்காரு நல்லா கைண்ட் ஹார்ட்டர் கூட நல்லா பேசுவார் எனக்கு எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் போகம் வந்து நிற்பார் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் மேபி நீங்கள் ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்றாரு. உடனே வந்து ஜங்கு அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து நைஃபை வச்சு குத்துறாரு. உடனே டேங்க் அதை பார்த்தோன்னே சிரிப்பாக வருது. நீங்கள் எதுக்கு வந்து அப்படி ஹார்டாக மீட்டை கட் பண்ணுறீங்க அப்படி கேட்டதுக்கு இல்லை ஆக்சுவலாக மீட் தான் ஹார்டாக இருக்குது அதனால தான் அப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் டைமுக்கு தெரியும் அந்த மீட் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இவர் கடுப்பில் தான் வந்து குத்துறான்னு டைம் நல்லாவே தெரியுது. அவர் எதுவும் சொல்ல அவர் சிரிச்சியாக கம்மன் ஆகிட்டார். 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஜங்குக்கே கேட்குறாரு சரி நம்ம திருப்பி ரைட் போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னு. பாரிஸ் ஃபீல்ஸ்க்கு நம்ம ரைட் போகலாம் அப்படின்றாரு. உடனே வந்து டைம் வந்து இல்லை ஐயோ அது எவ்வளோ ஹைட்டு என்னால் முடியாதுன்னு பயமாக இருக்குது அப்படின்றாரு. உடனே ஜங்குக்கும் சரி வீடு நம்ம வேறு ரைட் போகலாம் அப்படின்றாரு. உடனே டைம் வந்து இல்லை பரவாயில்ல நம்ம ரைட் போகலாம் எனக்கு போகணும் ஆசை தான் ஹைட் தான் பயம் அப்படின்றாரு. ஜங்குக்கு உடனே வந்து டேங்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு நீ என்ன மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடு போகிறாங்க. அதை ஏறி போய் உட்காந்து 2 பேரும் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டில் மேலே போயிட்டு இருக்கும்போது ஸ்லோவாக வந்து டேங்க் வந்து வெளில பார்க்காரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது வெளியில் பார்க்க நேச்சர்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிட்டே இருக்காரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் யோசிக்கிறாரு நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரிலாம் போயிருக்கோம் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே வெறும் குப்பையும் அந்த மாரி தானே இருக்கும் பில்டிங்ஸாக இருக்கும் ஆனால் இங்கே நல்லா மரம் செடி கொடின்னு அழகாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிட்டே அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. மனுஷன் ஃபீல் பண்ணிட்டு இல்லை ரைட்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்தே சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. உடனே வந்து டேங்க் வந்து லைட்டாக ஷாக் அடிச்சுன்னு இவரையே நம்மளை பார்க்குறாரு. அதே சமயம் வந்து ரொம்ப குஷியில் இருக்கார் மனுஷன் இந்த எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்தோன்னே. கீழே ரொம்ப ஹைப்பர் ஆகி போய் டக்குன்னு ஜங்குக்கோட கணத்துலேயே வந்து கிஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பதறிட்டு ஐயோ நான் வந்து ஏதோ ஒரு குஷியில் பண்ணிட்டேன் சாரி நான் வந்து உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து பண்ணிட்டேன் இங்கே இந்த வியூவில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹைப்பாகி பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போதே டக்கு வந்து ஜங்குக்கு வந்து அவரோட லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உடனே டேங்க் வந்து ஷாக்கு. டேங்க் வந்து அப்படியே முட்டை முடிச்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கு மட்டும் ஜென்டலாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டேங்க் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்து ரிட்டன் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சார். 2 பேரும் வந்து ஒரு ரொம்ப நேரம் கொஞ்சம் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து இவங்களால மூச்சு விடுறதுனால வந்து டேங்க் வந்து சொல்ல கேப்டன் உடனே வந்து 2 பேரும் வந்து மூவாய் தனியாக வந்து உட்காந்துறாங்க. ஜங்குக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம் ஸோ நீ வந்து நீ கேப்டன் மென்ஷன் பண்ணாத ஜங்குன்னே கூப்பிடு அப்படின்னு வந்து டேங்க் கிட்ட சொல்கிறாரு. டேங்க்கும் குஷியில் அப்படியே மனசு வந்து ஹார்ட் பீட்லாம் அப்படியே வந்து வெளியில் அப்படியே அடிக்குது அப்படியே அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையில் நடங்குது மனசுலேயே வந்து அப்படியே ஆனந்தத்தில் இருக்காரு. அப்புறம் ரயிலாக முடிஞ்சு எல்லாம் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. வெளியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 பேருமே பேசல. வழக்கமாக வந்து டைம் வந்து எப்பயுமே ஒரு ஹைப்பராக பேசிட்டு வருவார். அவர் வந்து கப்துப்புன்னு போயிட்டுருக்காரு. உடனே வந்து ஜங்குக்கே கேட்குறாரு என்னாச்சு நீ வந்து பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே டேங்க் வந்து சரியாகுது அவர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனி மாதிரி ஃப்ரெண்டை என் போகிறேன் கூட நில்லு கூட வந்து நட அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் உன் கார் அப்படி சவந்திருக்கு இன்னமும் ஏன் அப்படி ரெட் கலர் சவந்திருக்குன்னு வந்து ஜங்கு கேட்குறாரு. அது வந்து டயங்கெல்லாம் ஒன்று எதுவுமே சொல்ல முடியல. அவர் பாட்டு மூஞ்சி திருப்பி போயிட்டுருக்காரு. அவருக்கு ஃபேஸ் முழுக்க அப்படியே ரெட்டாக தக்காளி மாதிரி சவந்து கிடக்குது. உடனே சரி அப்படியே பேசிட்டே போகும்போது பார்த்தா 2 சின்ன பசங்க வந்து கடைக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட காசு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் சொல்கிறான். அதுக்கு வந்து இன்னொருத்தனை வந்து என்கிட்டயும் இல்லை என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஒன்று தான் வாங்க முடியும் போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் உடனே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு 2 பசங்க என்ன பேசிக்கிறாங்க கேட்காங்க. அவங்க 2 பசங்களும் வந்து பண்ணு வாங்க காசு இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே வந்து ஒரு சின்ன பையன் சொல்கிறான் இந்தமாரி டே நம்ம 2 பேரும் வந்து அந்த ஒரு பன் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம்டா அப்படி 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம காசும் மிச்சமாயிடும் நம்மளும் வந்து தின்னலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு இன்னொரு பையனும் ஓகேடா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உடனே வந்து டேங் கேட்டோடனே அவங்களுக்கு வந்து ஜிமின் ஞாபகம் வந்துச்சு. ஜிமினை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின் வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னே வந்து ஜங்குக்கு வந்து இவர் ஏன் இப்படி முழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கே பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. டேங் உடனே என்ன பண்ணுறாரு, போகிறாரு, போய் அந்த கடையில் போய் வந்து ஒரு 4, 5 பன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அந்த 2 சின்ன பசங்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அந்த 2 சின்ன பசங்களும் யாரும் தெரியாதவங்க கிட்டலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சின்ன பசங்க சொல்கிறாங்க. உடனே வந்து டேங் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் வாங்கி தரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து டேங் சொல்கிறார். அதுக்கு வந்து இல்லையே என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு வந்து அந்த சின்ன பசங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டேங் காசுலாம் தேவையில்லை, நீங்கள் சாப்பிடுங்க, என்கிட்ட காசு தான் இருக்குது, நீங்கள் அந்த காசில் தான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் அந்த குட்டி போய் ஜிமினும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. உடனே வந்து ஜிமின் வந்து அந்த பன் பாக்கெட் பார்க்கும்போது டேங் சொல்கிறாரு, உனக்கு என்ன அவ்வளோ பசிக்குதுன்னா இப்படி சாப்பிடு அப்படின்னு வந்து டேங்க் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த குட்டி பையன் சொல்கிறான், ஆமாடா அது வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, நம்ம இப்படி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஜிமின் கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே வந்து ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே வந்து இனிமேல் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்றத பார்த்து டேங் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட தலையிலே பேட் பண்ணிட்டு நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. அதுக்கு டேங் வந்து உடனே வந்து ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் எனக்கு வந்து இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பையன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொன்னோடனே வந்து டேங் வந்து ஆமாம் இவ்வளோ ஃபியூச்சர் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை போகலாமா டைம் ஆச்சு அப்படின்னு வந்து டேங் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டேங்கால் ஐ கான்டாக்ட் வைக்க முடியல. உடனே வந்து திரும்பிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து ஜங்கு கேட்காரு, நீ வந்து என்ன நம்புறியா, என்ன ட்ரஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட கேட்டோடனே வந்து உடனே டேங்கும் நம்புறேன், அஃப்கோர்ஸ் அது எப்படி நான் நம்பாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு உடனே வந்து ஜங்குக்கோ உடனே அவர் கையில் இழுத்து பிடிச்சிட்டு ஓடி போய் ஹாஸ்டல் உட்காராரு. ஹாஸ்டல் உட்காந்து அடுத்து இழுத்து போட்டு ஹாஸ்டல் ஒரு நல்ல ஒரு ரைட் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது டேங் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கேட்கவே இல்லை, நம்ம எங்கே போகிறோம் அப்படிலாம் கேட்கவே இல்லை. உடனே வந்து ஜங்குக்கு வந்து எதுவும் பேசவும் இல்லை, சைலண்டாக வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து டேங் கேட்குறாரு, நம்ம இப்போ எங்கே தான் போகிறோம் அப்படின்னு. உடனே பார்த்தா வந்து ஏதோ ஒரு மூலையில் போய் ஜங்குக்கு நிறுத்துறாரு.